நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். இது வந்து செகண்ட் லவ் 8th எபிசோடு 20 ஜூலையில் ஒளிபரப்பானது. நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. வெளில வந்தவங்களாம் நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம பர்சனல் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பொறுமையாக தான் பண்ணுறோம். அதே நேரத்தில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற சிக்கல்கள், நம்ம அனுபவங்கள், இதை தான் நம்ம இதில் கலந்து பேசிகிட்டு இருக்கோம். முக்கியமாக இந்த 8வது எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்னா, வெக்க வந்து பிரேக்கப் பண்ணுறார். யாரை? முனிஷாவை. எஸ். தேஜஸ் என்ன சொன்னார்? நீனாவா நானாவா? நேஹா. நேஹா நேஹா. நேஹா அவங்ககிட்ட ஃபிசிக்கல் டச் இல்லாமல் என்னால் லவ் பண்ண முடியாது அப்படின்றார் அவரு. அதாவது வீடு கட்டி குழந்தைங்க இன்னும் பேர் வைக்கல, அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு அவர் அந்த ஃபாஸ்ட்டில் போயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் வந்து வீணாவும் தினேஷும் நேர்ந்து விட்டவங்கலாம் சில பேர் இருப்பாங்க, அந்த மாதிரி அவங்க இருக்காங்க. பிரியங்காவுக்கும் வெக்கிக்கும் ஒரு கருத்து முதல், ஒரு பிரச்சனைகள், இதெல்லாம் தான் இன்னைக்கு எபிசோடில் நம்ம பேச போகிறோம். இது மெயின். முக்கியமாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து யார் யார் எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறாங்க, யார் யாரெல்லாம் அதை வந்து ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு லவ் கியூபிட் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இன்னைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுதே ஆளாளுக்கு வந்து ஒரு செல்ஃபோனை கொடுத்துட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பேசி நேரில் போய் ஒரு விஷயத்த சொல்றதுக்கு வரல. உண்மையிலே இன்னும் யோசிச்சு சொல்லணும்னா, ஆபித் மாதிரியான இருக்கிற ஆளுக்கு வாயில திறந்து பேசவே வரல. அப்படி இருக்கிறப்ப சரி, அவங்களும் வாழைப்பழத்தை உரிச்சு வாயில வைக்கிற மாதிரி என்னென்னோ பண்றாங்க. அவரும் பெரிய அளவுல காயப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் மேடம். அதுதான் எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் நினைக்கிறேன் நான். ஏன்னா இவ்வளவு உடைக்காம யாரும் இவ்வளவு ஒரு ஓப்பன் அப்பான ஒரு இடத்துல வந்துட்டு உடைச்சு பேசாம இன்னமும் இருக்கிறது வந்து எனக்கு இன்னும் கரெக்ட். ஏன்னா மற்றவங்க எல்லாருமே கூட செல்ஃபோன் கொடுத்துட்டாங்க. முதல்ல அதை சொல்லிடுவோம். செல்ஃபோன் எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. அவங்களதுல வந்து 6 பேருடைய நம்பர்ஸ் மட்டும் எல்லாருடைய செல்ஃபோன்லையுமே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சரி, யாருக்கு வேணா அதில் இருக்கிறவங்களுக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் ஆபித் என்ன மெசேஜ் பண்ணாருங்கிற மாதிரியான ஒரு கிளிப்பே வந்த மாதிரி எனக்கு தெரியல. வேற யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டுகளில் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு காணவில்லைன்னு கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள பொழுது. ஆமாம், அவர் அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு அவரோட நிலைமை. ஆனால் மற்றவங்க எல்லாருமே ஏதோ ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் முக்கியமாக வெக்க என்ன பண்ணார் அப்படின்னா, இண்டிவிஜுவலாக 3 பேருக்குமே சாரி கேட்டார். யார் அந்த 3 பேர்னா, இவங்க நம்ம மோனிஷா, ஈடன் அண்ட் பிரியங்கா கிட்ட. ஏன்னா நேற்றைய சம்பவத்துலக்காக அவர் வந்து மன்னிப்பு கேட்டார் 3 பேருக்குமே. பட் 3 பேருக்குமே இது வந்து என்ன பேசும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, எனக்கு வெக்க அப்பாலஜி பண்ணாரு அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு ஒன் வேர்டா நம்ம வந்து ஷேர் பண்ணிப்போம் இல்லைங்களா, ஃப்ரெண்ட்லியா. அப்ப 3 பேருக்குமே என்ன மைண்ட் செட் இருக்குன்னா, எல்லாருக்கும் ஒரே மெசேஜை காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்காப்ல அவரு அப்படின்ற மாதிரியான தாட் ப்ராசஸ். அதுல பிரியங்கா வந்து அதுக்கு ரிப்ளையே பண்ணல. என்னத்துக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துல தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, தினேஷும் வீணாவும் அப்படியே வந்து ஹாய் பை அந்த ஒரு விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல ஒரு சின்ன ஒரு நெருடலான ஒரு விஷயம் ஜாக்கி எனக்கு என்னன்னா, தினேஷுக்கு மோனிகா வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹாய் சொல்லியிருப்பாங்க. அவங்க மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துருந்தாங்க. அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வீணாக்கு அனுப்பிச்சிட்டாரு. அது வந்து இவங்க வந்து ரொம்ப பெருமையாக சொன்னாங்க, எனக்கு அவ மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிற மாதிரி இவர் அங்கே அனுப்பிச்சதை இவங்களுக்கு சொன்னார் இல்லையா. நான் நிறைய இடங்கள்ல கற்றுக்கிட்ட விஷயம் என்னன்னா, உங்ககிட்ட ஒருத்தவங்க ஷேர் பண்ணுறாங்க, அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுற ரைட்ஸை கொடுக்கவே இல்லை. ஓகேங்களா, நீங்க ஒரு வாய் வார்த்தையா கூட சொல்லலாம், என்கிட்ட இந்த மாதிரி பேசினா நீங்க என்ன நீங்க அங்க நல்லவங்க ஆகணுங்கிறதுக்காக வேற ஒருத்தர்கள் அந்த இடத்துல வந்து இது பண்ணக்கூடாது இல்லையா. அதுவும் முக்கியமா இது வந்து ஒரு டேட்டிங்கான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு இடத்துல நம்ம வந்து சில விஷயங்களை சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி சொல்லும் பொழுது என் ஃப்ரெண்டு சிம்மி இருக்கால, நான் ஒவ்வொரு முறையும் அவகிட்ட கேட்பேன், இதை நான் போட்டுமா, இதை நான் செய்யட்டுமான்ட்டு. அவள் ஒரே ஒருத்தர் சொல்லுவா, நீ என்ன வேணாலும் பண்ணு, நீ என்ன வேணாலும் செய், எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்றது வந்து சில பேர்கிட்ட பழகும் போதே நம்மளுக்கு வந்து ஒரு இது இருக்கும். ஒரு நம்ம அவங்ககிட்ட வந்து கேட்டுதான் நம்ம பண்ணுவோம். ஒருத்தவங்க நம்மளுக்கு நல்ல சுதந்திரத்தை கொடுத்தா கூட நம்ம கேட்போம், நான் பண்ணிக்க போறேன், இதை நான் செய்ய போறேன் அப்படின்ட்டு. ஏன்னா நான் பழகிற விஷயமே என்னன்னா, சோசியல் மீடியாவில் இருக்கிற ஒரு பார்த்த விஷயத்த, பகிர்ந்த விஷயத்த நான் வந்து பகிர்ந்துக்குவேன். இதில் என்ன கொடுமைன்னாங்க, ஒரு டிராவல் ஒன்று போனோம், ஒரு வீலாக் மாதிரி ஒன்று எடுத்தேன். அப்போ என்னன்னா, ஒருத்தவங்க என் கூட வந்தாங்க, குட்டி பொண்ணுவங்க.
அவங்க வந்து இந்த இது போல் அந்த கண்ணு இந்த கை இந்த மாதிரிலாம் போடுறாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு ஜென்ஸு கிட்ட எல்லா வீடியோலையும் வந்துட்டு என் வீடியோ என்னை போடாதீங்க அப்படின்ட்டு எல்லா வீடியோலையும் தலையை காட்டுறாங்க. எனக்கு அதுதான் வருத்தம். இப்போ நான் வீடியோ எடுக்கிறது வீலாது, நான் என் ஃபேமிலி எல்லாரும் எடுக்கிறேன், நீங்கள் என் கூட வரீங்க, நீங்கள் என்ன பண்ணணும், முன்னாடி போயிடணும். கேமரா நான் எடுக்க போகிறேன்னு தெரியும் போது நீங்கள் முன்னாடி போயிடுங்க. ஆனால் என்னை எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டீங்க, நான் உங்களை அவாய்ட் பண்ணுறேன், உங்களை எடுக்கவே இல்லை நான். ஆனால் எல்லா ஃப்ரேம்லும் வந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்? இது வந்து இது எப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. இப்போ எப்படி நான் அடுத்த வாட்டி அவங்க கூட நான் வந்து ட்ராவல் பண்ண முடியும் சொல்லுங்கள்? கரெக்ட். எந்த ஃபுட்டேஜும் போனால் நம்ம என்ன பண்ணுவோம், நீங்கள் எடுத்துருங்க, நான் அதுக்கப்புறம் வந்து நான் வரேன், இல்லை முன்னாடி போயிடுவோம், நீங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, நான் முன்னாடி போயிடுறேன், முடிஞ்சு போச்சு. எல்லா ஃப்ரேம்லேயும் எங்கே எடுத்தாலும் அங்கே வந்து நின்று இந்த ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இதில் இருக்குது. இந்த வாரம் நீயா நானா கூட வந்து என்னென்னா, இந்த புருஷன் வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறது தான் வந்து மேட்ரு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கான்செப்ட் போகுது இன்றைக்கி. சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இப்போ தான் வந்து பழகிருக்காங்க அப்படின்னும் போது அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து அங்கே கேள்விக்குள்ளாகுது. ஏன் அது நான் இன்னுமே அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, திரும்பவுமே உங்க ரிலேஷன்ஷிப்ல நீங்க ஒருத்தவங்கள்ட்ட சொன்னாலே அவங்க புரிஞ்சுக்கிற ஒரு மெச்சூர்டான ஒரு இதுல தான் இருக்காங்க. என்ன கூட வந்து மோனிஷா வந்து டேட்டிங் கூப்பிடுற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சியா, நான் வேணான்னு சொல்லிட்டேன், எனக்கு வந்து நீ தான் முக்கியன்ற மாதிரி சொல்லிட்டேன், இப்போதைக்கு நான் வந்து ஐ ஹாவ் இன்ட்ரெஸ்ட் ஆன் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்னும் பொழுது, see it is a butterfly moment for every girl, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா அதுக்காக நீங்க இன்னொரு பொண்ணு எடுத்ததை வந்து நான் ஸ்கிரீன்ஷாட்டா அவங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? ஆனா அவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க. தேஜஸ் சாரி கேட்டாரு அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் நான் ஸ்கிரீன்ஷாட்லாம் அனுப்பல, பட் தேஜஸ் சாரி கேட்டாரு என்ன விஷயங்கிறத நான் சொன்னேன் அப்படின்னா, அதுக்கு தான் அதை நீங்க எந்த அளவுக்கு இறங்கி போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிக்குதுன்னா பிடிக்குது, இவ்வளவுதானே ஜாக்கி. அந்த விஷயத்துல வந்து எனக்கு தினேஷ் மேல கொஞ்சம் ஒரு விஷயமா இருந்து வருத்தங்களானே சொல்லலாம். அண்ட் இந்த விஷயங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமே ராஜா வந்து ஈடன் கிட்ட வந்து டேட்டிங் போலாமான்ற மாதிரி கேட்பாரு. அதே விஷயத்தை தான் வந்து நம்ம வெக்கே வந்து சிந்து கிட்ட வந்து டேட்டிங் போலாமான்னு கேட்டுருவாரு. ஆமா, அவங்க ஓகே சொல்லுவாங்க. அவங்க உடனே ஓகே சொல்லிடுவாங்க. ட்ராவல் பண்ணும். ஏன்னா இந்த வீட்டை பொறுத்தவரை நீங்கள் யாரை கூட ட்ராவல் பண்ணால் தான் நீங்கள் வெளியே தருவீங்க. இல்லைன்னா அந்த ஆபித் மாதிரி காணாமல் போயிடுவீங்க நீங்கள். ஓகேவா? அதுதான் பிரச்சனை. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஈடன் வந்து ராஜா கேட்பாரு. சிந்து எப்படி நான் பார்க்குறேன்னாங்க, அந்த வீட்டில் மாப்பிள்ளை தீவிரமாக பார்ப்பாங்க, ஆனால் இவங்க சைட் அடிச்சுட்டு இருப்பாங்க பக்காவா. ஆனால் வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளை வரும்போது அவங்க மறுப்பெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. ஆமாம், எல்லாத்துக்கும் வந்து ஸ்ரீவி சிங்கர்ஸ் வந்து நிற்பாங்க. தட்ஸ் ஆல். நிற்க சொல்கிறதானே, நிற்கிறேன், இப்போ என்ன, இப்போ டேட்டுக்கு கூப்பிட்றது வரேன், தட்ஸ் ஆல், அவ்வளோதான். புரியுதுங்களா நீங்க? ஆமா, கண்டிப்பா புரியுது. ஆனா ஒரு கம்ஃபர்டபிள் நோட்ல வந்து அவங்க வந்து வெக்கே கிட்ட பேசுறாங்க ஜாக்கி. அது வந்து மற்ற ஆண்கள்கிட்ட பேசுறதோட, உதாரணத்துக்கு ராஜாவோட பேசுறதை விட ஆபிதோட பேசினதை விட வெக்கே கிட்ட அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாவே பேசுறாங்கன்னு சொல்லுவேன். ஒரு ஃப்ரெண்ட்லியா கூட இருக்கட்டும், ஃப்ரெண்ட்லியா தொடருவோம்ங்கிறது கூட இருக்கட்டும், பட் அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனை வந்து வெக்கே வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? ஸோ இவங்க 3 பேருக்குள்ளார இவங்க போகலாம் அப்படின்னாங்க. ஆஸ் யூஷுவல் தேஜஸும் நேகாவும் டேட் போகலான்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களுடைய டேட்டிங்கில் நடந்த விஷயங்கள் தான் வந்து அதன் பிறகு நம்ம பார்க்க நேர்ந்தது. இதில் தினேஷுக்கும் வீணாவுக்கும் வந்து என்னன்னா, எனக்கு வந்து நம்ம 2 பேருக்குள்ளார சண்டையே வரல, நம்ம 2 பேருக்குள்ள புரிதலே இல்லை, அப்படி எனக்கு ஒன்றுமே உன் மேலே ஹர்ட் ஆகிற மாதிரி ஒன்றுமே இல்லை அப்படின்னு உடனே வீணா ஒரு 10 விஷயம் எடுத்துகிட்டு வருவாங்க. எனக்கு வந்து என்ன தெரியுமா, எனக்கு ஒரு சில விஷயங்கள் நீ பண்ணது ஹர்ட் ஆச்சு, எல்லாரும் முன்னாடி வந்து உனக்கு சினிமா இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருக்கேன், ஆனால் என்கிட்ட நீ பேசும்பொழுது சொல்லவே இல்லை, பேசுகிறதே 4 நாள், அது மாதிரி சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு இன்னொரு விஷயம் ஹர்ட் ஆனது என்னென்னா, ஃப்ரெண்ட்ஸோட போய் பேசு அப்படின்னு சொன்னாராம் அவர். அது எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. நான் உங்க கூட இருக்கேன், எனக்கு அவங்களோட இருக்கிறதுக்கு வந்து பிடிக்கவே இல்லைங்கிறாங்க, எனக்கு அவங்களோட நான் கம்ஃபர்டபுளாகவே இல்லை அப்படின்போது தினேஷ் சொன்ன விஷயம் என்னன்னா, நான் உன்னை போய் பேசுன்னு சொன்னதே உன்னை எல்லாருமே வந்து பேசாமலே போயிடுவாங்க, நிராகரிச்சிருவாங்கன்னு போது ரொம்ப ஈஸியாக சொல்கிறாங்க, நிராகரிக்கிட்ட எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு. இங்கே என்னன்னா, நீங்கள் எல்லாம் ஓரளவுக்காவது மனிதர்கள் உங்களுக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கொரோனா டைமில் இருக்கும்பொழுது ஜாக்கி என்கிட்ட வந்து சொன்னது என்னென்னா, அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்ட்டு திரும்ப ஒரு ரீயூனியன் மாதிரியாவது க்ரியேட் பண்ணிக்கோ, நீ என் கூடவே தான் இருக்க, என்னோட வர காஃபிக்கு வர போகிற, எனக்கு ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, ஆனால் என்னை தவிர்த்து ஒரு 3rd பர்சன் கிட்ட நீ பேசுகிற மாதிரியான ஒரு விஷயம் உனக்கு இருக்கணும் அப்படின்னாரு. பட் வீணாவை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து வச்சுக்கவே வேண்டான்றாங்க. ஏன் வேண்டான்னா, நான் போய் உங்ககிட்ட விஷயம் சொன்னா தானே என்னை பற்றி உனக்கு தெரியறதுக்கு. இப்போ நான் தினேஷ் கிட்ட பேசுகிறேன்னா, நான் ராஜா கிட்ட பேசுகிறேன்னா, நான் யார்கிட்ட பேசுகிறேங்கிறத நான் சொல்லவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெரியவே போகிறது இல்லைல்ல. நீங்க தேவையில்லாம வந்து என்ன கேள்வியே கேட்க மாட்டீங்கல்ல. நீ தேஜஸ் கிட்ட ஏன் இல்லை, இது என்னன்னா, நீங்கள் வெளிப்படைத்தன்மையே இல்லாமல் நீங்கள் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உறவில்.
உங்க கூட வந்து யாருமே ஐ மீன் நான் பேச மாட்டேன். ஆ. இப்போ நான் வந்து வெளிப்படையாக இருக்கிறேன், எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் அதே மாதிரி பகிர்ந்துக்கிங்கன்னு பார்த்தா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சென்சார் இருக்கும். ம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரம் காணாமல் போயிருக்கும், இல்லை 3 நாள் வந்து என்ன நடந்தே தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நாம் என்னென்னா, இது எப்பயுமே லவ் என்னன்னா, நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது திரும்ப பெறுவீங்க, அவ்வளோதான், சிம்பிள். எஸ். அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் சுணக்கம் காமிச்சாலும் அது வராது, அவ்வளோதான். இப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு யாருமே வரலைன்னா பரவாயில்லப்பா இருங்க, யாரும் வந்து உங்ககிட்ட வந்து நிற்க மாட்டாங்க. அதேதான். அவ்வளோதான். அது முக்கியமா ஆமா. பெண்கள்கிட்ட நீங்க பேசலன்னா அவங்களுக்கு 1000 பேர் இருக்காங்க பேசுறதுக்கு. அவங்க ம். போயிட்டே இருக்க போறாங்கன்னு அவ்வளோதான். வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த விஷயங்கள் இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ம். அதன் பிறகு வந்து தேஜஸும் நேகாவுக்குள்ள இருந்த டிஸ்கஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேஜஸ் ரொம்ப வந்து ஜாலியா வந்து எப்படி இப்போ போயிட்டு இருக்கு என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாரு. தேஜஸ் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பும்போதே அதில் வந்து கிஸ்ஸபிள் லிப்ஸ்ன்னு தான் மெசேஜ் அனுப்புவார். யாருக்கு? நேகாவுக்கு. நேகாவுக்கு. ஆமா. அவர் தான் கிஸ்ஸபிள் லிப்ஸ். ஃபிசிக்கலுக்கு ஆமா. அவர் அவர் வந்து இந்த அவர் தெளிவா சொல்லிட்டார் ஆமா ஜாக்கி. எனக்கு ஃப்ளர்ட்டிங்கா பேசணும். எனக்கு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இல்ல ஃபிசிக்கல் டச் இருக்கணும் எனக்கு. ஆமா அப்படி இல்லாம என்னால வந்து பேசுறதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா. இப்போ அப்படிங்கும்போது இப்போ இந்த ஊரில் எடின்பரோவில் பார்த்தீங்கன்னா அந்த பிரியும் பொழுது ஒரு லிப்லாக் இருந்துட்டு தான் இருக்கும். ஆமா. லிப்லாக் இருக்கும். இன்னும் இந்த ஒரு ஒரு சைக்கிள் ஓட்டின வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் ஏன் தெரியுமா சீக்கிரமாக பொட்டையை காட்டினோம், பயங்கரமாக சண்டை கேட்க ஆரம்பிச்சிச்சு ஆக்சுவலி. ஆமா. இந்த பக்கம் ஒருத்தன் போனால் அந்த பக்கம் போனான், கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஜலபுலதங்க சவுண்டே கேட்க ஆரம்பிச்சிருச்சு. சரி இதுக்கு மேலே இருந்தோன்னா வேலைக்கு ஆகாது அப்படின்னு தான் நாங்கள் இருந்து கிளம்பி வந்தோம். யானையை கூட்டு ஓடியாந்தோன்னு வச்சுக்கலாம். தி நோ வெரி வெல். ஆனால் அங்கே ஒருத்தவங்களுடைய ப்ரைவேசி மாதிரி அதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஊர்லன்னா அப்போ தான் 4 வாட்டி 5 வாட்டி போயிட்டு வருவோம். ஆமா ஆமா. புரியுதுங்களா? இங்கே வந்து நீ போனாலும் பிரச்சனை இல்லை, போடாலும் பிரச்சனை இல்லை. நாம் வந்து ஒரு 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 விஷயம் இருக்கும்போது நம்ம நகர்ந்து வர்றது. அதான் நான் சொல்கிறேனே, இந்த ஊரில் நீங்கள் சொல்கிற அந்த ஃபிசிக்கல் ஃப்ளர்ட்டிங் இதெல்லாம் நீங்கள் வெளிப்படையாக இங்கே பேசலாம். ஏங்க நீச்சல் குளத்தில் எல்லாரும் குளிச்சுட்ருக்காங்க. பிகினியில் எல்லா பொண்ணுங்களும் குளிக்குது. வாயாவிலேருந்து குட்டி பொண்ணுங்க வரலையும் குளிச்சுட்டு இருக்குங்க. ஓகே, ஒரு பையன் ஒரு பொண்ணை வந்து கிஸ் பண்ணுறான், கட்டி பிடிக்கிறான். அப்பா அம்மா குழந்தைங்க. இப்போ நம்ம பீச்சில் யாராவது 2 பேர் வந்து உட்காந்து பேசினா அந்த பக்கம் போகாத அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரிலாம் இங்கே கிடையாது. அப்போ நம்ம ஊருக்கு அது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்ல வரேன். அதுதான் இல்லை இப்போ நம்ம ஆனால் இப்போ நம்ம ஊருக்கும் வேலைக்கு ஆகிற மாதிரி வந்துருச்சு. ஏன்னா 8000 பசங்களுக்கு வந்து எய்ட்ஸ் இருக்கான். கல்லூரி மாணவிகள் 18லேருந்து 25 வயசு பசங்களுக்கு வந்து கர்நாடகாவில் எய்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இன்றைக்கி வந்து மாறிடுச்சு, நிறைய மாறிடுச்சு. அதுவும் இந்த ஆப்பு இன்டர்நெட்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 15-20 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பூம் மாதிரி ஆகிப்போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் நேகாவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு சில விஷயங்கள் ஓகே, சில விஷயங்களுக்கு என்னால் உடனடியாக வந்து ஒரு 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 அடுத்த கட்டத்துக்குலாம் வந்து என்னால் வர முடியாது. எனக்கு வந்து சம்டைம்ஸ் அவர் வந்து மடியில் படுத்துக்குவாராம். எனக்கு மடியில் படுத்ததே நீங்கள் 2 தடவை என் மடியில் படுத்ததே எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னாங்க. எனக்கு என்னென்னா மடியில் படுக்கிறப்ப மடியில் படுக்காதீங்கன்ட்டா முடிஞ்சு போயிடும்ல. அதே 2வது தடவை படுத்ததுக்கப்புறம் அது வந்து அவர் கேட்டதுக்கப்புறம் ஒரு விஷயமா சொல்லணும். அதுதான் எனக்கு தெரியவே இல்லை. அப்புறம் எதுக்கு நீங்கள் டேட்டுக்கு வரணும்? அவரு ஏற்கனவே தன்னுடைய இதை சொல்லிட்டாரு, இதான் எனக்கு தேவை அப்படின்ட்டாரு. கரெக்டு தானே? ஆமாம் கரெக்டு தான். ஃபர்ஸ்ட்லேருந்தே அவர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் கட்டி பிடிச்சது தான் வந்து அசீமும் கத்தி சொன்னார், கட்டி பிடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. கட்டி பிடிக்கிறது மடியில் படுக்கிறதுன்றது அடுத்த கட்டத்துக்கு அவர் போகிறாரு. இல்லைன்னா நீங்கள் தலைகாண தூக்கி 2 பேரும் நடுவில் வச்சு பேசினா முடிஞ்சு போச்சு. ஆனா அவர் வந்து என்ன சொல்றாரு, இதை நீ அப்பவே சொல்லலாம் இல்லை அப்படின்னு தான் அவருமே கேட்குறாரு. தேஜஸுடைய கான்வர்சேஷன் என்ன சொல்றேன், ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் எல்லாம் பண்ணிட்டு நான் பாருங்களேன் எவ்வளவு நல்லவ அப்படின்றத நிரூபிக்கிறது தான் அங்கே பிரச்சனைன்ற. அதேதான். நீங்கள் அப்புறம் என்ன சொல்கிறது எனக்கு புரியவே இல்லை. வந்திருக்கிற விஷயம் என்னத்துக்கு? டேட்டிங்கு பேசுகிறீங்க, போகிறீங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா அப்பயே பிடிக்கல. இப்போ சிந்து இருக்காங்கல்ல, கரெக்டுன்னு நான் சிந்து என்ன சொல்கிறாங்க, பழகிறது நாளாகும், எனக்கு வந்து உன்னை கிட்ட சேர்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப நாளாகும். கரெக்டு, ரைட். காத்துறவன் காத்துரு, இல்லை போகிறவன் போ. எனக்கு யார் கூட கம்ஃபர்ட்டோ அவங்க அது தாராளம். ஆனால் நீங்கள் இவ்வளவும் பழகிட்டு நீங்கள் எனக்கு மடியில் படுத்ததே எனக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இல்லை அப்பயே சொல்லியிருக்கலாம். அப்பயே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. இதுதான் மேட்ரு இல்லையா? ஓகேவா? ஸோ அதுதான் தேஜஸும் நேகாவும் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் என்னன்னா அவர் சொல்லிட்டாரு, எனக்கு வந்து ஃபிசிக்கல் டச் இஸ் டூ இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ அப்படிங்கிறதையும், உனக்கு வந்து அது கொஞ்சம் சூனாக இருக்குது அப்படின்னாலுமே ஐ வில் ஆல்சோ கன்சிடர் பார்ப்போம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசுனது தான் ஜாக்கி.
ஒரு 3 பெட்ரூம் வீடு தான் நம்ம பார்க்கணும். லிவ் இன் ம். ரிலேஷன்ஷிப்க்கு நம்ம போயிரலாம் ஆமா. அப்படிங்கிற மாரி பேசிட்டு, ம். ஒருவேளை லிவ் இன்னுக்கு போறோம்னா 3 பெட்ரூம் இருக்கணுமா அவருக்கு. ஒண்ணு ம். வந்து அத விட பாத்ரூம் வந்து பெருசா இருக்கணுங்கிறாரு. ஆமா. அது எதுக்கு தான் பாத்ரூம் பெருசா இருக்கணும்னு அது வந்து ஒரு விஷயமா சொன்னாரு. இப்ப நம்மலாம் கிச்சன் பெருசா இருக்கணும்னு தானே இல்லங்க. சொல்லுவோம் வீட்ல. தின்றத பொறுத்தவரையிலும் அவர் தான் பிசிக்கல் டச்சுன்னும்போது பாத்ரூம் பெருசா இருக்கணும். பாத்ரூம்லயே வந்து நல்ல பெருசா ஒரு ஜக்கூசி மாரி ஒரு இடத்துல அப்படின்னும் பொழுது, அ அப்புறம் என்னது உங்ககிட்ட சொல்றது? பாத்ரூம் பெருசா இருக்கணும்னு நெனைக்கிறாரு அவரு. நெறைய ம். படம் பார்த்திருப்பாரு. கற்பனைகள் இருந்திருக்கும். காசு இருக்குது. ஓகே. ம். அதுக்கப்புறம் வந்து 3 பெட்ரூம் அதாவது நீங்க என்னன்னா பாத்ரூம்ல வந்து உட்காந்துக்கிட்டு கக்கா தானே போனா, அங்க எதுக்கு இவ்வளவு பெருசு அப்படின்ற மாரி நீங்க நெனைக்கிறது எனக்கு புரியுது ஆக்சுவலா. உங்க மைண்ட் செட் உங்க 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 ஐடியாலஜி எதுக்கு அவ்வளவு பெருசு? நாமளே இங்க சிங்கிள் பாத்ரூம் தான் வச்சிருக்கோம். 1க்கு 1 10க்கு 10 தான் இருக்குது. ம். அது இவனுக்கு பிச்சைக்கார பையன் மாரி அதை ஊரே பெருசா இருக்கும். சின்னதா வச்சுப்பான் அத. ஆ. நம்ம ஊர்ல ஒரு 5க்கு 5ஆவது இருக்கும்ல கொஞ்சம் ஒரு அந்த அந்த அப்படி அப்படி அந்த அழுக்க எடுக்கணும்ன்றது அப்படி போட்டு ஒரு ஒரு உழுப்போம்ல. ஆ. இங்க இப்படின்னா டொங்கு, அப்படின்னா டங்கு. ஏன்னா அவர் சொல்லும்போதே சொன்னாரு. நைஸ் ஷவர் ஆ, இருக்கணும் ஆ, அப்டின்னாரு. ஆமா. அந்த மாரி தான் அவர் வந்து சொன்னாருன்னு சொன்னாரு. ஆமா, வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து 3 பெட்ரூம். அதுக்கும் ஏதோ ஒரு கணக்கு சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா. ஒரு பெட்ரூம் வந்து என்னன்னா, வொர்க் ஏரியா மாரி நம்ம வச்சுப்போம். இன்னொன்னு நமக்கு ஸ்பெஷல் பெட்ரூமா, இன்னொரு ஒரு பெட்ரூம் அப்டின்லாம் ஏதோ கணக்குலாம் ஆமா, சொன்னாரு. ஆமா. அவங்க உண்மையிலேயே ரொம்ப தான் வெட்கப்பட்டாங்கன்னே வச்சுக்கோங்களேன். ம். அவர் வந்து ஆனா அவருடைய தாட் ப்ராசஸ் அவர் ரொம்ப ஸ்ட்ரெய்ட்டா சொல்லிடுறாரு. ஆமா. எனக்கு ம். வந்து அதுக்கப்புறம் இந்த மாரியான வாழ்க்கை வாழ்ந்து பார்த்துட்டு, ம். எனக்கு நீ செட் ஆவனா தான் எனக்கு செட் ஆகும். அப்டிங்கிறத வந்து அவர் ரொம்ப தெளிவா இருக்காருன்னு சொல்றேன். வச்சுக்கோங்களேன். அது வந்து இப்ப நான் ஜாக்கி சொன்ன மாரி தான். இங்க ம். எடின்பரோல வந்து அந்த மாரியான விஷயங்கள் இருக்கும்போது நான் ஜாக்கிட்ட ஓப்பனாவே சொன்னேன். ம். இந்த மாரி நம்மளால ஒரு நாளுமே வெளிப்படுத்த முடியாதுல்ல நம்ம ஊர்ல இருக்கிறப்ப. ஆமா, ஆமா. அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயத்த வந்து சொன்னேன். ஆனா அது அது அழகா இருக்கு அது. இல்ல? அதுதான் சொன்னேன். அது ரொம்ப ரொம்ப அழகா அழகா இருக்கு இருக்கு. அது. 2 பேரும் வந்து கிளம்பும்போது, பிரியும்பொழுது லிப் லாக் பண்ணி, அது ஒரு ஆழத் தழுவி, அ இப்ப இன்னைக்கு ஒண்ணும் இல்ல. அந்த பிசிக்கல் லவ் அப்படின்றது வந்து நீங்க வந்து எல்லா இடத்துலயுமே நீங்க அத பொறுத்து பார்க்கலாம். ஆ. படத்துல வந்து மீரான்னு நெனைக்கிறேன். குழந்தைய வந்து எப்படி தூக்கி வச்சு கொஞ்ச முடியாதோ, அது மாரி தான் காதல். ஆ. கொழ லவ்வுனா வந்து ஹக்கு, தூக்குறது, ஐ மீன் கிஸ்ஸிங் எல்லாமே தான். குழந்தைய எட்டே இருந்தே பார்த்து கொஞ்சிறது, பார்க்கறது, தொடாம ஒரு குழந்தைய எப்படி கொஞ்ச முடியும்? நல்லா ம். அழகா இருந்தா தூக்கி ஆற தழுவி, அது மாரி தான் காதல். அது மாரி தான் அப்படின்ற மாரி வரும். அந்த மாரி டிஃபரன்ஸ் தட்ஸ் ஆல். அண்டர்ஸ்டுட். ம். அதன் பிறகு வெக்கேக்கும் வந்து இவங்க நம்ம சிந்துவுக்கும் இருந்த டிஸ்கஷன் என்ன மோர் ஆர் லெஸ் ரொம்ப ஒரு காமன் ஆகும். ம். அவரு வெக்கே வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. ஒரு குட்டி ம். குட்டி ஸ்டெப் கூட நான் வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயமா தான் இருக்காங்கன்னும் பொழுது, ம். அத சிந்துவுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ம். ஆமா, அது ம். கண்டிப்பாக தேவை. அட்லீஸ்ட் ஒரு குட்டி ஸ்டெப்பாவது ம். ஆப்போசிட் பெர்சனும் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணாங்க. ம். அண்ட் ஒரு பெரிய டவுட் போல அந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே. ம். சிந்துவுக்கு என்ன மாரி ஒரு ஆள் பிடிக்குது? ம். அப்படின்னா வந்து அதாவது எப்படின்னா, அ அ அவங்களோட டைப் என்ன? ம். அப்படிங்கிறது யாருக்கும் வந்து இந்த வீட்ல தெரியல போல இருக்கு. தெரியல. அந்த ஒரு கேள்விய ஓப்பனாவே கேட்டாரு வெக்கே. "உன் ம். டைப் தான் என்ன?" அப்படின்போது அவங்க சொல்லிட்டாங்க. "சொல்லவே மாட்டேன்" அப்படின்ட்டாங்க. "என் டைப் நான் சொல்லவே மாட்டேன். நான் எதுக்கு சொல்லணும்? உனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும்ல, என் டைப் என்ன?" அப்படின்ற மாரின்னும்பொழுது, அவர் வந்து ம். ட்ரஸ்ட்டு அந்த மாரியான விஷயம்ன்னும்பொழுது அவங்க சொன்னாங்க, "சரி டைப்புங்கிறத விட எனக்கு ஃபீல் ஆகணும். ம். ஒரு விஷயம் வந்து எனக்கு ஃபீல் ஆகி நான் பண்ணணுமே தவிர்த்து, ஓ! இப்ப நீங்க என்ன பண்ண சொல்லியிருக்கீங்களா? ஓகே நான் வந்து அதுக்காக பண்றேன்." அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயமா எனக்கு வந்து இருக்கக்கூடாது. கடமைக்கு பண்ற விஷயங்கள் சலிப்பு தட்டிடும். ம். ஓகே. ஓகே. ம். சும்மா பண்ணணும்னு பண்ணக்கூடாது. கண்டிப்பா. அப்படிங்கிறது தான் அவங்க வந்து ஒரு தெளிவான ஒரு விஷயமாவே சொன்னாங்க. ம். அண்ட் அதன் பிறகு ஈடன் அண்ட் ராஜா. ஓகே. ராஜாவுக்கு ஈடன் மேல எனக்கு தெரிஞ்சு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாரிலாம் இல்ல. ராஜா சும்மா பீடம். வந்து அவர் வந்து போன மாரி தான் இருந்தது அவங்களோட. பட் அவங்க அவங்க கிட்ட அவர் வந்து எப்படின்னா, இவங்க எவ்வளோ ஒரு கிளாரிட்டியோட எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப ஒரு யோசிச்சு யோசிச்சு புளாகிதம் அடைகிறாரு அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும். கரெக்ட்டான வார்த்தை. ம். அவங்கள்ட்டயே சொல்லுவாரு. "நீங்க ரொம்ப கிளாரிட்டியா இப்ப பேசுறீங்க" ம். அப்படிங்கிறதும். ம். அண்ட் இன்னொன்னு ஒண்ணும் சொல்லுவாரு. அதாவது எப்படின்னா, ம். அம் ரொம்ப நல்ல லிசனரா இருக்கீங்க. ஓகே. பொறுமையா கேட்டு பேசுறீங்க. ம். அப்படிங்கிற ஒரு விஷயத்தலாம் சொல்லுவாங்க. இது எனக்கு தெரிஞ்சு ம். ஈடனுக்குமே தெரியுது. இவர் சும்மா தான் நம்மள கூப்பிட்டுருக்காரு. ஏன்னா முடிச்சுட்டு போய் இது கேர்ல்ஸ் ரூம்ல பேசும்போது அவங்க சொல்லுவாங்க. "ராஜா உன்ன நல்லா பார்த்துட்டார். நான் ராஜாவ நல்லா பார்த்துக்கிட்டேன்" அப்படின்னுவாங்க. அதே மாரி ராஜா கிட்ட நான் சொன்னேன். "சும்மா இப்படி இப்படி பண்ணிட்டு இருக்காம கரெக்ட்டா ஒரு டேட், கரெக்ட்டா ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா, இந்நேரம் நீ ஆள ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். பண்ணிடலாம். அவர் ஏன் அப்படி பண்ணலன்னு தெரியல" அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. அதில பிரியங்கா கூட கலாய்ப்பாங்க. "நான் கூட பார்த்தேன். அசீமையாவது கூட்டு போயிருந்திருப்பேன் டேட்டிங்க்கு. உனக்காக தான் நாங்க போல" அப்படிங்கிற மாரியான கிண்டல்கள் அவங்களோட இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ம். ஸோ இவங்க ஈடன் அண்ட் ராஜா கதை முடிஞ்சிருச்சு இல்லையா? ஓகே. அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ம். இவங்க வீணாவும், தினேஷையும் சொல்லிட்டேன்ல ஜாக்கி. ஆமா. ஆமா. அவங்க 2 பேரும் அவங்களோட விஷயங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. வீணா. அவ்வளோதான்.
நான் சொல்கிற ஆட்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நாங்கள் வந்து இப்போ தான் 8க்கே வந்திருக்கணும் போது 20 25 கிட்ட எனக்கு போயிட்டுருக்கு. நான் சொல்ல வர்றது என்னென்னா, வீணா அண்ட் மோனிஷா இவங்க 2 பேருக்குமே என்னென்னா, நான் ஈடனை கூட வந்து நான் வந்து ஒரு அளவுக்கு பார்ப்பேன். ஏன்னா அந்த பொண்ணு கொஞ்சம் ஓரளவுக்கு நியாயமாக பேசும். வீணா அண்டு மோனிஷா 2 பேருக்குமே என்னென்னா, அவங்க வந்து உலக அழகி அந்த லெவலில் அவங்க தாட் ப்ராசஸ் வந்து நம்ம ரொம்ப அழகாக இருக்கும். யாராக இருந்தாலும் நம்ம கால் கீழே நம்மக்கிட்ட வந்து பேசுவாங்க, நம்மளை தேடி வருவான் அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸ் அவங்க 2 பேருமே நிறைய இருக்குன்னு சொல்கிறேன். கரெக்ட் வர்றோம் கண்டிப்பாக சார். ஏன்னா அது எல்லாருக்குமே இருக்கும், ஒரு ஆணுக்கும் இருக்கும் பெண்ணுக்கும் இருக்கும். ஆனால் அதீதமான தன்னம்பிக்கை தற்பெருமையோடு வர்ற தன்னம்பிக்கை இருக்குல்ல, அது வந்து நீங்கள் உங்கள் கண்ணிலே தெரியும், நீங்கள் ட்ரீட் பண்ணுற விதத்திலே தெரியும்னு சொல்ல வரேன். இல்லை, இந்த ஆட்டிடியூடுக்கு தான் கம்பேரிசன் அந்த வீட்டில் இருக்கிறவங்கிறதுனால நான் கம்பேரிசன் பண்ணுறேன். சிந்துஜாவுடைய ஆட்டிடியூடையும் பிரியங்காவுடைய ஆட்டிடியூடும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் கரெக்டாக இருக்கேன், வருவீங்க எனக்கு அப்படிங்கிறத நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிறத மாதிரி தான் இருக்காங்க. இவங்க 2 பேரும் எப்படி பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து அவங்களுக்காக ஆப்போசிட் பர்சனுக்காக ரொம்ப மாற்றிக்கிற மாதிரி இருக்கு அவங்கள. அதுவும் முக்கியமாக வந்து இவங்க வீணா வந்து எப்படின்னா பயங்கரமா வந்து அவங்களுக்காக மாத்திக்கிட்டு எனக்கு வந்து ஒரு மலை, அதாவது அவங்க என்ன சொல்றாங்க இன்னைக்குன்னா, எனக்கு ஒரு மலைஸ்தலம் தான் பிடிக்கும், நான் அங்கே போய் ஃபார்மிங் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. நீங்க நடிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க, நான் மாடலிங்னு சொல்லிட்டீங்க, நீங்க ஃபார்மிங்கா பண்ண போறீங்க போய்? நீங்கள் ஃபார்மிங் பண்ணி இருக்கீங்களா நீங்கள் என்னைக்காவது? ஃபார்மிங்கில் வந்து நடு வெயிலில் போய் சொன பிடுங்கி இது கரும்பு கழி வெட்டியிருக்கீங்களா? அது சும்மா ஏதாவது ஃபார்மிங்னு ஏதாவது ஒரு அச்சு விடுறது, இந்த சோஷியல் மீடியாவில் வந்து வைரல் ஆகிறதுக்குன்னே பேசுகிற மாதிரியான பேச்சு. இவங்க இந்த வீணாவே லீனாவா நேஹாவா நேஹா இந்த 3 பேருமே நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜோவியலான ஆட்களாக இருக்கிற மாதிரி இருக்கும். இவங்களும் போய் பழகுறாங்களா, பழகினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. புரியுதுங்களா? அதுதான் அங்கே கிட்ட இருக்கிற சிக்கல். அதுக்கு நீங்கள் வந்து பிரியங்கா மாதிரி சிந்து மாதிரி இருந்துடலான்ற நான் அதை தான் நான் சொன்னேன். இப்போ ஜோவியலாக இருக்குங்கன்றதுக்காக ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு மேலே வந்து உழுந்து போடல. நீங்கள் இருக்கிற ஒரு அந்த கோட்டோடு தான் அவங்களும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்கள் காமிச்சிக்கிறதே எப்படின்னா, எனக்கு இதெல்லாம் பிரச்சனையே இல்லைன்ற மாதிரி காமிச்சிக்கிறீங்க நீங்கள். அதே மாதிரி ரொம்ப க்ளோஸாக வரும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் டக்குன்னு வந்து கட் பண்ணுறீங்க, இல்லை கொஞ்சம் நகர்த்துறீங்க. நகர்த்தும் போது அவன் குழம்புறான். குழம்புனதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு வேறு யாராவது ஆள் கிடைச்சா கூட உங்களால் தாங்க முடியல, என்னை விட்டு நீ எப்படி போகலான்ட்டு. நீங்கள் ஒன்றும் இல்லை, மோனிஷாவுக்கும் வெக்கைக்குமான அந்த ஃபீலை பார்த்தீங்கன்னா, என்னை விட்டு நீ எப்படி போகலாம் அப்படின்றதான் இருந்தது அவங்க கிட்ட. ஆமா, அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, நீ வந்து அவர் வந்து வெக்கே வந்து இவங்கள்ட்ட வந்து சாரி கேட்பாரு. இது முடிஞ்சிருச்சு, இவங்களோட டேட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. வெக்கே இவங்ககிட்ட சாரி கேட்கும்பொழுது அவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு வந்து நீ ஆரம்பத்துலேருந்தே வந்து உனக்கு பிரியங்கா மேலே தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி இருந்தது, அதனால தான் இப்போ அப்படியே மாற்றிட்டாங்க. அவங்க வந்து அவர் மேலே இந்த இன்ட்ரெஸ்டையோ அவர் மேலே ஒரு 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 ரெசிப்ரோகேட்டாக எதுவுமே பண்ணலை. ஆனால் எப்படி மாற்றிட்டாங்கன்னா, உனக்கு ஆரம்பத்துலேருந்து பிரியங்கா மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால தான் நான் வந்து உன் மேலே இன்ட்ரெஸ்டே காட்டலை, அப்படிதான் நீ வந்து ரியாக்ட் பண்ண என்கிட்டங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி ரியாக்ட் பண்ண போகிற ஒருத்தர் எதுக்காக உங்களோட வந்து பேசணும், உங்ககிட்ட திரும்ப திரும்ப வரணும்? ஆமாம். ஆனால் நீங்கள் வந்து உதாசீனப்படுத்தும் பொழுது தான் ஆப்போசிட்டாக வந்து ஆப்வியஸாக உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க மேலே கான்சன்ட்ரேஷன் போகும். அந்த ஒரு கான்சன்ட்ரேஷனை தான் வந்து அவங்க வந்து விட்டுட்டாங்கன்னு சொல்கிறேன். அந்த அந்த இடத்த வந்து விட்டுட்டு இப்போ வந்து அவர் வெக்க ரொம்ப தெளிவாயிட்டார். இப்போ வந்து அவங்க வந்து நிறைய பேசுகிறாங்க, எனக்கு வந்து பிடிக்குதுங்கிற மாதிரியான ஒரு ஒரு விஷயங்கள் சொல்லும்பொழுது வெக்க என்ன சொல்லணும், முதல்ல ஒரு பிரேக் எடுத்துருவோம். ஏன்னா இதே மாதிரி திரும்ப திரும்ப போய்கிட்டு இருக்கு, இதே டாக்கு தான் அதுக்கப்புறமும் போகும். அப்படி இருக்கிறப்ப திரும்ப திரும்ப இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து வேண்டாம். அவர் அதுல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாரு. எப்ப பார்த்தாலும் வந்து டேட்ல இருக்கோன்றதுக்காக வந்து கடமைக்கு பேசிக்கிட்டு, ஒருத்தவங்க சின்சியரா இருக்கும், ஒருத்தவங்க கடமைக்கு இருக்கிறாங்க. ஐயோ பழகிட்டமே அப்படின்றதுக்காக வந்து பழகிறது ஒன்று இருக்குல்ல. ஐயோ இப்போ என்னாச்சு, இவன் கூட வந்து பேசணுமா, இவன் வேற வரான், இவனை நம்மளுக்கு பிடிக்காது, ஆனாலும் பழகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வந்து அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. அது உதாரணத்துக்கு நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, வெக்கை வந்து சீக்கிரமே முடிச்சுக்கிட்டாருன்னு சொல்வேன். வெளியில் இருக்கிற ஆட்கள் விட வெக்கை சீக்கிரமாகவே முடிச்சுக்கிட்டார். ஒரே வீட்டில் இருக்கிறதுனாலயா இல்லை எதனால் அப்படின்லாம் தெரியல, பட் வெக்கை வந்து டக்குன்னு முடிச்சுக்கிட்டார் ரொம்ப சீக்கிரமாக. சில பேர்லாம் வந்து சொல்லியும் திருந்தாத ஜென்மங்களாக இருப்பாங்க. ஓகேங்களா, நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையே, நீ காட்டுற அளவுக்கான இன்ட்ரெஸ்ட்டோ நீ காட்டுற அளவுக்கான அன்பு அங்கேருந்து வரலையே அப்படின்னா கூட விடமாட்டாங்க, நம்மளை வந்து பிடிச்சிக்குவாங்க. அந்த மாதிரியான ஆட்களாக தான் இருந்திருக்காங்க நான் பார்த்த ஆட்கள்லாம் ஜாக்கி. பட் வெக்க அப்படி இல்லைன்ற ரொம்ப தெளிவாக அவர் புரிஞ்சுக்கிட்டார். புரிஞ்சுட்டு இப்போவே நம்ம வந்து பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்றத அவர் தெளிவாக சொல்லிட்டார். பேர் ஃப்ரெண்டாக பழகலாம், பேசலாம், பட் கொஞ்சம் பிரேக் எடுப்போம், அதுக்கப்புறம் திரும்ப பிடிக்குதுன்னா பார்ப்போம்.
வா அந்த இது ஏதோ அடிக்கடி சொல்லுமே, உனக்கு புடிச்சா வா, பேசு, நானும் பேசுறேன். புடிக்கலையா போ. நீ ஏன் போனன்னு நான் கேட்க மாட்டேங்கிற மாரியான மொமெண்ட்ல தான் வெக்கை வந்து பேசினாரு. பட் மோனிஷாக்கு அது வந்து ரொம்ப ஒரு மாரி ஆயிடுச்சு. ஆமா. ஈடன் கிட்ட போயிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து இது கஷ்டமா தான் இருக்குன்னுவாங்க. இப்ப இது எப்படி தெரியுங்களா? நான் ஓப்பனா சொல்றேன். உங்களுக்கு நல்லா தெரியுது வெக்கைக்கு வந்து பிரியங்காவ வந்து பிடிக்குது அப்படின்னு ம். சொல்லிட்டு. ம். பிரியங்காக்கு தான் பிடிக்குதுன்ட்டு, அவர் வெக்கை வந்து வேற யாரையோ ஒருத்தர்ட்ட மூவ் ஆன் ஆக போறாருன்ட்டு. அதனால தான் வந்து அவரு அந்த 3 பேர் ரூமும் ஒரே இடத்துல இருக்காங்கிறது வந்து கஷ்டம் அப்படின்னு சொன்னது அதுதான். அதேதான். இப்ப அது நீங்க வந்து பிரியங்கா கிட்ட இன்னைக்கு வெக்கை பேசும்போதும் சொல்லுவாரு. ம். உனக்கும் அது தெரியும் நான் ஏன் சொன்னேன் அப்படின்றதுன்றத சொல்லுவாரு ஆமா. ஆக்சுவலா. அப்ப ம். பிரியங்கா கேட்டது ஒரு விஷயம் நல்லா உனக்கு என்ன பிடிக்குதுல்ல, அப்ப நீ ம். என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னுவாங்க. ம். ம். என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னுவாரு. என்ன பண்ணியிருக்கணும்னு ம். உனக்கே தெரியும். தெரியுன்ருவாங்க ஆமா. பிரியங்கா. பட் இங்க நான் ஈடனோட விஷயத்துக்குள்ள ஈடன் அண்ட் மோனிகாவுடைய டிஸ்கஷன் வரேன் ஜாக்கி. அதாவது எப்படின்னா, இப்ப போய் ஈடன் கிட்ட போய் அவங்க ஃபீல் பண்ணி வருத்தப்படுவாங்க. உனக்கு தான் செட் ஆகலன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. எனக்கு ஆரம்பத்திலே எனக்கு உனக்கு புரிஞ்சதுல, அப்ப விட்டுரு அப்படின்னும்பொழுது, இல்ல ஆனாலுமே எனக்கு அது பிரேக் பண்றது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னுவாங்க. ம். இது என்னன்னா, ரொம்ப குறுகிய ஆட்கள் இருக்கிற வீடு. ஒரு ம். 2 பேர் ஏற்கனவே பிளாக்டு. நீங்க 3 பேர் தான் இருக்கீங்க. சிந்து யாருக்குமே இன்னும் பிடி குடுக்கலன்னு உங்களுக்கு நல்லாவே ஆமா. தெரியுது. ம். அப்ப இந்த 3 பேர் இருக்கிறப்ப பிரியங்காவுக்கு ஒருவேளை அவங்களுக்கு பிடிச்சிருமோன்னும் பொழுது, இப்ப அந்த வீட்ல இருக்கிற ஈடன் மாரியான இருக்கிற ஆட்கள் வந்து போய் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல வெக்கை ஆமா. கிட்ட. ஆமா. ஆமா அவ ரொம்ப ஃபீல் பண்ணா. அவ உடைஞ்சு அப்ப போய் என்ன ஆகும்னா அழுதுட்டா. நமக்கு உடனே கஷ்டமாயிடும். ஒருத்தவங்களுக்கு தேவையில்லாம காயப்படுத்திட்டோமோன்னு ஒரு ஃபீல் வரும் ஆக்சுவலா. ஆமா, ம். ஆமா. அதுவும் ரொம்ப இளகிய மனமா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரூக்லின் எழுதிட்டு அவங்கள மாரியான ஆட்களுக்கு வந்து உடனேவே அப்படியே விழுந்துருவாங்க. அப்படியே ஐய்யயோ! அப்படிங்கிற மாரி உடனே நம்ம வந்து சொல்லுவோம். "இருப்பா கொஞ்சம் இருப்பா, இருப்பா. உன் ஃபீலிங்ஸ கண்ட்ரோல் பண்ணு. சென்டிமென்ட்ட கட் பண்ணு." அப்படிங்கிற மாரி பேசுவோம்ல. அந்த ஒரு தாட் ப்ராசஸோட வெக்கை இருந்தார்னா, இல்ல அதுக்கப்புறம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். எனக்கு எனக்கு தோணுனது என்னன்னா, ஈடன் மாரி இருக்கிற ஒரு ஆள் அத சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் எனக்கு தோணுச்சு. அது இன்னும் வர எபிசோட்ல பார்த்தா நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ம். இதுதான் ஈடன் இவங்களுக்குமான விஷயங்கள் நடக்கும். அதன் பிறகு பிரியங்கா வந்து தேஜஸ் கிட்டயும் சரி, வெக்கி கிட்டயும் பேசுவாங்க. தேஜஸ் கிட்ட அவங்க பேச நல்லா இருந்தது. அதாவது ஃபர்ஸ்ட்டு 2 வார்த்தையிலேயே, "நீ ம். தமிழ் அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ் அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண சொன்ன. ம். அவ என் மைண்டுக்குள்ளார பூந்துட்டா, மாத்திட்டா" அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நான் சொல்லல. உன்கிட்ட நம்ம 2 பேரும் பேசணும். இந்த தாட் உனக்கு வந்துச்சுங்கிற மாரி தான் நீ பேசியிருக்கணும். நீ ஃபர்ஸ்ட்டு 2 இதுல பேசும்போதே தப்பா பேசிட்ட தேஜஸ்ன்னுவாங்க. ம். அவர் திரும்பவும் வந்து இல்ல நான் சாரி நான் அப்படி பேசலன்னும்பொழுது, அதே மாரி இன்னொரு ஒரு விஷயம் பிரியங்காக்கான வருத்தம் இருக்கும். எனக்கு அந்த இடத்துல வெக்கைய புடிச்சிருந்தது. ம். அவரு தேஜஸ் வந்து சொல்லுவார், "நான் அவள பத்தி பேசவே இல்லையா? நான் அவளுக்காக பேசவே இல்லையான்னும்போது" ம். வெக்கை கரெக்ட்டா சொல்லுவார். "நீ எல்லார் முன்னாடியும் அவள டிஃபெண்ட் பண்ணவே இல்ல. தனியா வந்து பேசின. எல்லார் முன்னாடியும் ஏன் டிஃபெண்ட் பண்ணல?" அப்படிங்கிறது தான் அவளுடைய கேள்வி. அந்த இடத்துல ம். நீ சொல்லியிருக்கணும் ம். அப்படிங்கிறத தான் வெக்கை சொல்லுவாரு. அதன் பிறகு தான் வெக்கை கிட்ட வந்து இவங்க வந்து கோவப்படுவாங்க. அதாவது வந்து என்னை யார் கஷ்டப்படுத்தியிருந்தாலும் எனக்கு தெரிஞ்சிருக்காது. பட் நீ கஷ்டப்படுத்திட்ட. எஸ். அது என்னால தாங்கவே முடியல. எக்ஸாக்ட்லி. அதுதான் நான் எப்பயுமே சொல்லுவேன். இவங்க இத செய்ய மாட்டாங்கன்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஒருத்தவங்கள வச்சிருப்போம்ல. ம். அவங்க அத செய்யும்பொழுது தான் நம்மளால அத தாங்கவே முடியாது. எஸ். இந்த மாரி நடக்குதுல்ல. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, நான் அந்த சம்பவத்த திரும்ப திரும்ப ஓட்டி பார்க்குறது. ஓட்டிக்குவேன். ம். அ அது வந்து என்னால அது திரும்ப திரும்ப வந்து ஓட்டிக்குவேன்றத விட அது வந்துகிட்டே இருக்கும் எஸ், எனக்குன்றேன் நான். எஸ். எனக்கு வந்து அத என்னால ஏத்துக்கவே முடியாது. நீ எப்படி அத செய்யலாம் அப்படின்ற மாரி. ஏன்னா நான் அப்படி இருந்தேன் உன்கிட்ட. ஆனா நீ எப்படி அத செஞ்ச அப்படின்ற மாரி தான் இருக்கும். ம். அது வந்து என்னன்னா, அதுக்கப்புறம் அது சார்ந்த விஷயங்களையோ, எந்த விஷயத்துக்காக நம்மளுக்கு வந்து இப்படி ஆகுதுன்னு நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும்போது, இதை விட நம்ம நெறைய விஷயம் நம்ம பண்ணியிருப்போம். ம். நம்மளுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ஒரு ஷூட்டிங் இருக்கும். ஒரு படம் ரிவ்யூ இருக்கும். பார்த்தா அது வந்து நல்லா வியூஸ் போற மாரி இருக்கும். நெறைய தியாகம் பண்ணியிருப்போம். எஸ். ஆனா மத்தவங்க அவங்கவங்க விஷயத்துல அவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அந்த ஒரு நாள் கூட அதுக்காக விட்டு குடுக்க மாட்டாங்க. ம். ம். நான் சொல்ல வரது புரியுதா? இப்ப நம்ம வந்து புரியுது. ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம லீவ் போடுறோம்னு வச்சுக்கோயேன். இன்னைக்கு நான் லீவ் போட்டுக்கிறேன் மச்சான் ஒண்ணும் பிரச்சனை இல்லடான்ட்டான். ஆனா அவன் குழந்தைக்கு வந்து அன்னைக்கு லீவே போட மாட்டான். கரெக்ட்டா எடுத்துட்டு போய் எல்லா கிளாஸ்லயும் போய் விட்டு விடுவான். எஸ். நம்ம இவ்வளோ விஷயம் பண்ணியிருப்போம்னு சொல்ல வரேன் நானு. அந்த கண்டிப்பா. மாரிலாம் நெறைய நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலி. அப்பதான் நம்மளுக்கு என்னன்னா, அது சார்ந்த விஷயங்கள பத்தி பேசும்பொழுதோ, இல்ல அதுக்கு "ஏய் நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன்டா. ம். ம். எப்புட்றா நீ?" அப்படின்ற மாரி நம்ம வந்து நிக்கோம்னு வச்சுக்கோங்க. அது ரொம்ப காயமா இருக்கும். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லும். 2 மணி நேரம் அழுதேன் அப்படின்ட்டு. ஆமா. எது? 2 மணி நேரம் அழுதேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். ம். ம். நீ சொல்லியிருக்க கூடாது. வேற யாரும் சொல்லியிருக்கணும். அததான் அவங்க சொன்னாங்க. யாராவது சொல்லியிருந்தா எனக்கு வருத்தங்கள் இருக்காதும்பொழுது தான் இவரு சொல்லுவாரு. இல்ல நான் ரொம்ப சாரி கேட்கிறேன். அதனால தான் நான் சாரி கேட்கிறேன் அப்படின்பொழுது, நான் அடிக்கடி சொல்லுவேன். சாரி கேனாட் மேக் எ டெட் மேன் அலைவ் ம். அப்படின்ற மாரி சொல்லும்பொழுது, அததான் அவங்க சொல்லுவாங்க. இதுல சாரியே என்ன யூஸ் ம். அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷன்ஸ் போகும்னு வச்சுக்கோங்களேன். இதுன்னு மத்தவங்க நெனைக்கிற மாரியான ஒரு விஷயமா அந்த துக்கம் கரைஞ்சு போகுதுன்ற மாரி அது எஸ். ஓகே. போகும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த அந்த வலி இருக்குல்ல, ம். ம். அதுதான்.
அதனால அது அது நீ செஞ்சுட்ட பத்தியா அப்படின்னும் பொழுது தான் அது காயத்தை அதிகப்படுத்தும். எஸ், வேற ஏதாவது இருக்குங்களா? அதுதான் இல்ல இதுதான் வந்து இன்னைக்கு நடந்த முக்கியமான விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன். ம். ஸோ இப்போ தேஜஸ்க்கும் நேஹாக்கும் ரொம்ப வந்து ஒரு தீவிரமான ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. சேம் Okay. வைஸ் வித் வீணா அண்ட் தினேஷ். பட் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்குதுன்னா வீணா அண்ட் தினேஷ்குள்ளார ஏதாவது ஒரு இடத்துல ரொம்ப அந்த ஒரு விஷயங்கள் வெளிப்படும் பொழுது ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம இப்படி தான் இருக்கோம் அப்படின்ற அந்த ட்ரூ கலரை மறைச்சிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. நடிப்பு ரொம்ப நாள் வேலைக்காக வேலைக்காக. அது தெரிஞ்சிடும் ஈஸியா. அந்த மாதிரி ஒரு விஷயம் வெளிப்படும் பொழுது 2 ஆ. பேருக்குமே வந்துக்குள்ளார ஒரு பிரிவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி மைண்ட்ல தோணுது. ம். அது என்னங்கிறத பார்ப்போம். அதுதான் பட் இந்த இடத்துல ஒரு சில கமெண்ட்டுகளையும் படிக்கணும். சொல்லுங்க ஒரு please. முக்கியமான கமெண்ட். ஆ. ஜாக்கி, தேங்க்ஸ் ஃபார் மென்ஷனிங் மை கமெண்ட். ஆ. லிட்டரலி ஐ எம் இன் cloud 9. ஓ. பிலீவ் மீ, ஐ எம் 36. ம். மேரிட் ஃபார் ஆல்மோஸ்ட் 50 இயர்ஸ். 15 இயர்ஸ். 50 இயர்ஸ் பாருங்க. ஆ. காட் பிளஸ். மேரிட் ஃபார் ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ். ஆ. என் புருஷன் கூட என்ன செல்லம்னு கூப்பிட்டது இல்லை. தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு ஒரு சிரிப்பு கொடுத்தாங்க. உண்மையிலே அது ஐம் பிளஸ்டு. இந்த மாதிரியான பீப்புள் அதை வெளிப்படுத்துகிற அன்பு இது வந்து நான் நிஜமாலுமே கொடுத்து வச்சுவேன். அவங்க யார் இவங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அது ஒரு தன்னம்பிக்கை. அது ஒரு வேர்டில் வந்து சொன்னது. என்னால் 7 எபிசோடு போடுறான், அப்போ நீங்கள் எப்படி என்ன பண்ணுவீங்க? நீங்கள் பொறுமையாக தான் பண்ண முடியும், பண்ணுங்க அப்படின்னு சொன்னப்ப தேங்க்யூமா செல்லம்மா, லவ் யூ செல்லம்மா, இது சம்திங் ஐ செட். அது வந்து ஒருத்தவங்க வந்து இத்தனை வருஷத்தில் என்னை யாரும் அது மாதிரி சொன்னதே இல்லை, என் புருஷன் கூட சொன்னதில்லை அப்படின்னும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதான் அது பொதுக்காலத்தில் வெளிப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் வந்து முக்கியமான விஷயம். தேங்க்யூ ஸோ மச்மா, தேங்க்யூ, லவ் யூ செல்லம். லவ் யூ செல்லம். மோஸ்ட்லி நான் வந்து இந்த செல்லம்ன்ற வேர்டு வந்து நிறைய மோஸ்ட்லி யூஸ் பண்ணவே மாட்டேன். ரொம்ப குறைவான நபர்களுக்கு தான் அது வந்து பண்ணுவேன். என்ன இன்னைக்கு சுதான் தானே கூப்பிட்டீங்க? இல்லை செல்லம். என்னது? இல்லை செல்லம், எனக்கே ஒரு மாதிரி இருக்கு இதெல்லாம். ப்ளீஸ் ஸ்டாப் திஸ். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து வேற ஏதாவது கமெண்ட்டுகள் இருக்குங்களா? ஆமாம், அதான் சுமதி சதீஷ் அவங்க போட்டிருந்தாங்க, குட் ஜாக்கி, எக்ஸ்பெக்டிங் மோர் வீடியோஸ் அவுட் சைட் அப்படின்றத போட்டிருந்தாங்க. அதாவது வெளியில இருந்து எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ இதெல்லாம் வந்து இன்னும் நிறைய எபிசோட் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால டக்குன்னு போய் கேமரா பண்ணி பட்டுலாம் பண்ணாமல் அப்படியே உட்காந்துக்கிட்ட ஒரு வீடியோ பண்ணி முடிச்சிருவோம். ஏன்னா அப்புறம் செட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு போனால் அது அப்படியே போகும் அப்படின்ட்டு. எல்லாத்தோட இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. அதுக்குள்ளே இப்போ இது நாள் வரைக்கும் வந்து எல்லாரும் ட்ரௌசர் டிஷர்ட்ல சுத்திட்டு இருந்தாங்க. இப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஓவர் கோட் ஒன்று வந்துட்டு, அதாவது ஜம்பர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. வெளியில அன்னைக்கு நான் சைக்கிள் ஓட்டினப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் அவ்வளோ வலி, குளிர் வந்துடுதுன்னு சொல்ல வரேன். நீங்க பாக்குறதுக்கு பளிச்சுன்ற மாதிரி இருக்கும், ஆனா கிளவுஸ் போடாம இப்ப அன்னைக்கு நான் ஓட்டினலாம் வந்து கையெல்லாம் வந்து வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அவ்வளவு குளிர். ஆக்சுவலா அதுதான் அந்த குளிரை வந்து நீங்க வந்து உங்களால அதாவது நீங்க அதை அனுபவிக்காம உங்களுக்கு தெரியாது அந்த குளிருடைய விஷயம். அதுதான் மேட்ரு. செந்தில்குமார்னு ஒரு பையன் அவன் போட்டிருந்தான். அது என்னன்னா, இன்னைக்கு ஒரு கமெண்ட் போட்டிருந்தோம், அண்ணா ஸ்கிப் ஆல் த பேக்லாக், ஸ்டார்ட் வித் 31st ஆகஸ்ட். இப்படியே போனால் தைப்பொங்கல் வந்துடும் அப்படின்னு. இல்லைடா, அது கரெக்டு தான். ஆனால் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற விஷயங்கள் பேசுகிறது தான் இந்த எபிசோடை நம்ம பண்ணுறோம். அப்படின்னும் போது ஒரு எபிசோட தனியாக யாராவது ஒன்றும் இல்லை, சமைக்கும் போது போர் அடிக்கும் போது போட்டு காமிச்சான்னு வச்சுக்கோங்க, அப்படியே போகும்போது அப்படியே எல்லாருக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான். ஆனால் வர்றது என்னவோ $3 $4 தான் வருது இவ்வளோ நேரம் பேசுறதுக்கு. அதுதான் கொடுமை. ஆனாலும் சரி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு கூட வந்து வீடியோ ஆரம்பிக்கும் போது 20 நிமிஷம் பேசுவோம். எங்கள் ஆள் வரை எழுதி வச்சுருந்தா அதை ஃபுல்லாக பேசாமல் விடவே கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். கான்செப்ட் மட்டும் பேசலாம்னா அப்படியே எக்ஸாம்பிள்ஸ் அது இதுன்னு அப்படியே போயிடும். பட் எனிவே ஓகேவா, அந்த கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறோம். திரும்பவும் சொல்றது என்னன்னா, நிறைய பேர் வந்து அந்த நாங்க ஹைப் பண்றோம் அப்படிங்கறத வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க. அண்ட் நிறைய லைக் நம்பர்ஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. லைக் நிறைய கொடுங்க. வீடியோ பார்க்கும் பொழுதே வந்து டக்குன்னு ஒரு லைக்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ப்ரொசீட் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதையே நானுமே கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருக்கணும். நான் டக்குன்னு அது என்ன சொல்றது, எனக்குமே அது வந்து ஞாபகம் வரல, அப்படியே ஒரு ஃப்ளோவில் பேச ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு. ஸோ வேற என்ன, ஷேர் பண்ணுங்க. ஓகே, மீண்டும் வேறு ஒரு எபிசோடில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.